நான் கதைக்கிற விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப எல்லாம் விளங்குதா? ஒயிட் போர்டு விளங்குதா? சரி சரி, பிள்ளைங்க நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, பிள்ளைகள் இது நீங்க லாஸ்டா போன சாட்டர்டே செஞ்ச எக்ஸாம். நான் இதுக்குரிய இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் மார்க்ஸ் தாரேன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைடா, நீங்க எல்லாரும் அதிகமானவங்க போட்டோஸா தான் இந்த பேப்பரை குரூப்ல போட்டிக்கிறீங்க. அப்ப நானும் உங்களுக்கு சொல்லல அந்த பிடிஎஃப் ஆக்கி போட சொல்லி. ஏன்னா இன்னைக்கு போட்டோஸா போட்டால் மாறி மாறி வந்துக்கிட்டு அதை எனக்கு கரெக்ட் பண்ணிக்கொள்றது சரியான சிக்கல் ஆகிது. அந்த பேப்பரை உங்களோட பேப்பரில் கரெக்ட் பண்ணிக்கொள்றது. அதனால இன்னைக்கு அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணிக்கொள்றதுல ஒரு சிக்கல் ஒண்டிக்குது. கரெக்ஷன் பண்ண எல்லாத்தையும் பண்ணணும். அதனால அதை செஞ்சு கொள்ளலாம் பேசுது. அப்ப நாங்க அடுத்த எக்ஸாம் எங்களோட 2வது மாடல் எக்ஸாம் செய்யற நேரம் கட்டாயமா நான் அதை அந்த நேரம் அந்த விஷயங்களை சொல்லுவேன். பிடிஎஃப் போட்டாதான் இன்னைக்கு அதை பிரிண்ட் எடுத்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணிடும். அப்ப அடுத்த மாடல் எக்ஸாம்ல இருந்து நாங்க எக்ஸாமை அப்படி செஞ்சு கொள்வோம். சரி, அடுத்தது பிள்ளைகள் அவங்க எல்லாருக்கும் நான் இந்த டியூட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொன்னேன். எல்லாரும் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் எடுத்துப்பீங்கன்னு கையில பிரிண்டா வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பேப்பரை நான் செஞ்சு கொண்டு போற நேரம் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை வந்து நீங்க சைட்ல என்ன செஞ்சு கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்க. ஒன்று பேப்பர்ல குறிச்சு கொள்ளுங்க, அதாவது அந்த உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல குறிச்சு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறொரு தாள்ல குறிச்சு அதை இந்த பேப்பரோட பின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன பொறவு நீங்க பாக்குற நேரம் பொறவு உண்டால் நீங்க இனி படிக்க ஸ்டார்ட் பண்ண டைம் அப்ப ஏதாவது டவுட் வர நேரம் பார்க்கச்சல உங்களுக்கு அது விளங்கும். அதனால அதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க நேரடியாக பாடத்துக்குள்ளால போகலாம். கொஞ்சம் வெயிட். சரி, பிள்ளைகள் இப்ப எனக்கு முதலாவது நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. முதலாவது படம், ஒரு படம், ஒரு பிக்சர் ஒன்று தந்துக்கிறாங்க. அந்த பிக்சருக்குரிய ஆன்சர் என்ன? இதை நான் வரைய இல்லை. நான் அந்த முக்கியமாக வரைஞ்சி விளங்கப்படுத்த வேண்டியதுக்கு மட்டும் நான் வரைஞ்சி கொண்டு போவேன், எழுதி கொண்டு போவேன். அடுத்த படமெல்லாம் வரைஞ்சி கொண்டிருக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நான் சிலதுக்கு ஆன்சரை மட்டும் சொல்லி கொண்டு போவேன். கடைசியா ஃபுல்லா பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர், உங்களோட எத்தனை சரின்னு சொல்லி சொல்லுங்க, உங்களோட எத்தனை மார்க்ஸ் வந்து இருக்குதுன்னு. ஓகே, முதலாவதுக்கு ஆன்சர். ஓகே, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க பாவம். எக்ஸாம் செஞ்சவங்க கிட்டத்தட்ட 50 பேர் எக்ஸாம் செஞ்சிருந்தீங்க. எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்களேன். ஓகே, வெரி குட். எல்லாரையும் சரியான ஆன்சர் வந்து கொண்டிருக்குது. ஒரு பிள்ளையான ஆன்சர் வந்தால் யோசிப்போம். ஓகே, வெரி குட். அப்ப எல்லாரும் சரியான ஆன்சர் தான் சொல்லிக்கிறீங்க. ஆன்சர் வந்து ரெண்டாவது விட தான். அதாவது இந்த படத்துக்கு பொருத்தமான விடையாக வந்து இந்த எப்படியுமே 3வது விட வாரதுக்கு சான்ஸே இல்லை. உங்களுக்கு பார்த்த நல்ல விளங்குது. 3வது அந்த பிக்சர் வந்து வாரத்துக்கான சான்சஸே இல்லை. 1 2 அப்படின்னு பாக்குற நேரம் பாருங்க. எப்படியுமே முதலாவது விட தான். ஏண்டா சாரி 2வது விட தான் வரணும். ஏண்டா முதலாவது விடையில வந்து அங்க கொண்டு போயிட்டு பொருத்துறதுக்கு பொருத்தம் இல்லாம இருக்குது. சோ ஆன்சர் வந்து 2வது விடையாகத்தான் வரும். சரி, அடுத்த 2வதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2வதுக்குரிய ஆன்சர். ஓகே, சரி, எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, எல்லாரையும் சரியான ஆன்சர் தான் வந்து கொண்டிருக்குது. புவிஷா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன காரணம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஏதாவது ரீசன் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். ஓகே, எல்லாரும் சரியான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 2வதுக்கு 3வது ஆன்சர் சரிதானே? ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. 3ஆம் 4ஆம் ஆகிய வினாக்களில் ஓர் உரு மற்றைய இரு உருக்களிலிருந்தும் வேறுபடுகிறது. வேறுபடும் உருவை தெரிவு செய்க. இது ஆன்சர். 3வதுக்குரிய ஆன்சர். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க.
ஓகே, வெரி குட். எல்லாரும் சரியா சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் வந்து இரண்டாவது ஆன்சர் தான் வந்து வித்தியாசமான ஆன்சரா வரும். ஏண்டா முதலாவது உருளையும் மூணாவது உருளையும் வந்து பாருங்க, அந்த கருப்பு கலர் பண்ணப்பட்ட, கருப்பு நிறம் தீட்டப்பட்ட அந்த முக்கோணியும் வட்டமும் வந்து மாறி மாறி வருது, அடுத்தடுத்த பாக்ஸ்கள்ல வருது. இதுல என்னன்னு சொன்ன ரெண்டாவதுல ஒரே பெட்டியில வந்து ஒரே நிரல்ல அது வந்து இருக்கிறதுனால அந்த விடை வந்து பிழையான விடையாக இருக்கும். சரி, அடுத்தது நாலாவதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்க. நாலாவதுக்குரிய ஆன்சர், நாலாவதுல வித்தியாசமான ஒரு, ஓகே, ஜக்கீட பில ஆன்சர். ஓகே, சொல்லுங்க பாபு. நாலாவதுக்கு வெரி குட். முதலாவது பில சதீஷ், முதலாவதுல பில. கவனிங்க, இதுல வித்தியாசமான ஆன்சர் வந்து இதை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. முதலாவது வட்டம், முதலாவது வட்டம், இந்த வட்டத்தை பாருங்க சரிசம 4 பாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு பாதியும் வந்து அந்த உங்களோட படத்துல பாருங்க, இந்த ஒயிட் போர்ட்ல அது வித்தியாசமாக இருந்தாலும் சரிசமமான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சதுரத்தை பாருங்க, அடுத்த சதுரத்தை பாருங்க, அதையும் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சரிசம 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறான். ஆனா முக்கோணம் வந்து பாருங்க, முக்கோணத்தை அது வந்து பிரிச்சுக்கிற விதம் வந்து சமமான 4 பகுதிகளாக இருக்குமா, இப்படி பிரிச்சுக்கிறான். இந்த 4 பகுதிகளும் சரிசமமான பகுதிகளாக இருக்குமான்னு கேட்டா இல்ல. இது 4ம் சரிசமம். சாரி, இது முதலாவதும் இரண்டாவதும் வந்து சரிசமமான 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க சரிசமமான 4 பகுதிகளாக பிரிக்கப்படல. சோ நாலாவதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது வரும். என் ஸ்கிரீன் காற்று, நான் ஸ்கிரீன் போர்டு இல்ல, நான் ஒயிட் போர்ட்ல தான் விளங்கப்படுத்துறேன். என்ன ஒயிட் போர்டு விளங்குதான்னு பாருங்க, யாரு சொன்னது? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, நான் இதுல தான் விளங்கப்படுத்துறேன், போர்ட்ல தான் செஞ்சு கொண்டிருக்கேன். போர்டு விளங்குது இல்லையா மிதுஹா? ஒயிட் போர்டு விளங்குது இல்லையா? இல்லையா பிள்ளைகள்? அடுத்த மாதிரி ஒயிட் போர்டு விளங்குது இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. ஒயிட் போர்டு விளங்குது தானே? எஸ், எல்லாருக்கும் விளங்குதா? அப்ப உங்களோட ஏதாவது இஷ்யூ ஆகியும் பாருங்க. எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விளங்குது. சரி, பிள்ளைகள் அப்ப நீங்க சரியான, நீங்க அவங்களோட ஆன்சர் ஷீட் கையில இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அனுப்புன ஆன்சர் ஷீட் வந்து உங்களோட கையில இருக்கும். அப்ப நீங்க சரிக்கு சரி போடுங்க, பிழைக்கு பிழைய போடுங்க, பிழைய போட்டு அதுக்குரிய சரியான விடையை வந்து நோட் பண்ணி கொண்டு வாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்தது பாருங்க, 5,6 ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ளவற்றில் 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம். பாருங்க, இதுல வந்து 1 2 3 4 5 6 6 விடயங்கள் வந்து தரப்பட்டிருக்குது. அதுல தரப்பட்டிருக்கிற 6 விடயங்கள்ல வந்து 3 ஒரு கூட்டமாகவும் இன்னொரு 2 இன்னொரு கூட்டமாகவும் பிரிக்கலுமா, வகைப்படுத்த இயலுமா, சரிதானே? வேறுபடுத்த இயலுமா. அப்ப வேறுபடுத்தினால் எங்களுக்கு ஒன்று மீதி வரும், அப்படித்தானே? இங்க 3 இங்க 2 5ன்னா ஒன்று மீதி வரும். அந்த மீதிக்கு கீழே தான் நாங்க என்ன செய்யணும், கோடிடணும். சரியா? சரி, இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, அஞ்சாவது கேள்வியில சந்திக்கிறாங்க பாருங்க, சனி, அடுத்தது வந்து தை, அடுத்தது புதன், அடுத்தது சந்திரன், அடுத்தது மாசி, அடுத்தது வெள்ளி. இப்படி 6 விடயங்கள் வந்து தரப்பட்டீங்க. ஓகே, இதுல முதலாவது சொல்லுங்க இன்னைக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை எங்களுக்கு எப்படி வகைப்படுத்தலாம், ரெண்டாக எப்படி வகைப்படுத்தலாம்? யாராவது ஆன்சர் சொல்லுங்க. எங்களுக்கு ரெண்டாக எப்படி வகைப்படுத்தலாம்? ஓகே, ரெண்டாக எப்படி, ஜெயினா எப்படி நாங்க வகைப்படுத்துறது?
இல்ல இல்ல ஆன்சரை நான் கேட்கல. மஹதி மந்த் அண்ட் வீக். மந்த் அண்ட் வீக். ஓகே. இதை எப்படி ரெண்டாக வகைப்படுத்த இயலும்னு கேட்கிறேன். ஆன்சர் ரெண்டா? ஆன்சர் என்ன நான் வரையில ஆன்சருக்கு. ஆன்சரை பார்ப்போம் என்னன்னு. நான் கேட்கிறேன் எப்படி வகைப்படுத்தலாம். வெரி குட். கவனிங்க. இதை நாங்க எப்படி ரெண்டாக வகைப்படுத்த இயலும்னால், ஒன்று நாட்கண்டு வகைப்படுத்த இயலும். ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தை நான் மேல எழுதுறேன், விளங்கும் நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தை நாட்கண்டு வகைப்படுத்துவோம். ஓகேயா? அடுத்ததை மாதம் வகைப்படுத்துவோம். மாதங்கள் அல்லது மாதங்கள்னு வகைப்படுத்துவோம். இதுல பாருங்க, நாட்களாக நான் என்னத்த சொல்லலாம்? நாட்களாக சனி. பாருங்க, சனி ஒரு நாள். ஓகேயா? அடுத்தது புதன். புதன் ஒரு நாள். அடுத்தது வெள்ளி. வெள்ளி ஒரு நாள். ஓகே. அப்ப மூணையும் பாருங்க. இப்ப 6ல 3 வந்துட்டு. அப்ப 3 வரக்கூடிய கூட்டம் வந்து நாட்களை கொண்ட கூட்டம். அடுத்த மாதங்களாக பாருங்க. தை எழுதலாம், தை. அடுத்தது மாசி எழுதலாம், மாசி. தையையும் எழுதலாம், மாசியையும் எழுதலாம். அப்ப பாருங்க இங்க 2 வந்து, அப்ப எல்லாம் 5. அப்ப ஒன்று மீதி. மீதி யாருன்னு கேட்டால் சந்திரன். மீதி யாரு? சந்திரன். சோ விடை வந்து 2வது விடை. ஓகே. எனக்கு 6வதுக்குரிய விடையை சொல்லுங்க. 6வதுக்குரிய விடைய, 6வதுக்குரிய விடையை சொல்லுங்க. ஓகே. ஆயிஷா பில. அடுத்தவங்களோட ஆன்சர் சரி. ஓகே. எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க. 50 சொச்சம் பேர் ஆன்சர் வரணும் எனக்கு. ஓகே. எல்லாரையும் சரியான விடை தான் வந்து கொண்டிருக்குது. மிதா இப்ப ஒயிட் போர்டு விளங்குதா? பர்னிசா பில. பர்னிசாட ஆன்சர் பில. ஓகே. ஆயிஷாடையும் பில. ஆயிஷாடையும் பில. ஓகே. பர்னிசா இப்ப சரி. சரி. ஓகே. ஓகே. சரியான ஆன்சர் நிறைய வந்ததுனால பேர் நான் வாசிக்கல. பிள்ளையா வரவங்களுக்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா சரியான ஆன்சர் தான் வந்து கொண்டிருக்குது. ஒரு பேரை வாசிக்கலன்னு கோவிக்க வேணாம். ஓகே. சரி. பிள்ளையர் வெரி குட். எல்லாருமே அதிகமானவங்க சரியான விட சொல்லியிருந்தீங்க. சரியான அனாஃபின் ஒரு தடவை ரிப்ளை பண்ணா போதும். சரி. இப்ப நீங்க சொல்லுங்க. ஓகே. இப்ப இதை நாங்க எப்படி வகைப்படுத்தலாம்னு சொல்லுங்க. எப்படி ரெண்டாக வகைப்படுத்தலாம்? இப்ப எங்களுக்கு இதுல தரப்பட்டிக்கிறது பாருங்க. என்ன தரப்பட்டிக்குதுன்னா, நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் இதை செய்வேன். ஏன்னா நாங்க பாஸ் பேப்பரை ஒழுங்கா விளங்கி செஞ்சு கொண்டு போகணும். மா, தென்னை, அடுத்தது வந்து பலா, அடுத்தது வல்லாரை, கமுகு வாழை. கமுகு வாழை. சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதை எப்படி நாங்க ரெண்டாக வகைப்படுத்தலாம்? யாராவது சொல்லுங்களேன். மிதுகா சொல்லி இருந்தாங்க முக்கணிகள்னு வகைப்படுத்த இயலுமா. ஓகே. ஒரு வகை முக்கணிகள்னு சொன்னாங்க. வேற வேற ஏதாவது? மரம். வெரி குட். ஓகே. வெரி குட். இப்படி வகைப்படுத்தலாம். பாருங்க எப்படி வகைப்படுத்தலாம்னா, முக்கணிகளாக ஒரு கூட்டத்தையும். முக்கணிகள் என்ன? முக்கணிகள் 32. என்ன பாத்திமா 32? முக்கணிகள் என்ன? மா, பலா, வாழை. சரியா? அடுத்ததாக பாருங்கம்மா. ஓகே. பலா சரி, வாழை சரி. இப்ப எனக்கு பேலன்ஸ் யார் ஈக்கிறதுண்டா, தென்னையும் வல்லாரையும் கமுகும் ஈக்குது. இப்ப தென்னை கமுகு இதை நாங்க மரங்கள்னு எடுக்கலாம், அல்லது கிளைகளற்ற மரம். கிளைகளற்ற மரம்னு சொல்லலாம். யாரு?
தென்னையும் அடுத்தது வந்து கமுகும். இது ரெண்டும் கிளைகளற்ற மரம், தென்னையும் கமுகும். அப்ப எங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது யாருண்டா? வல்லாரை. அப்ப ஆன்சர் வந்து எங்களுக்கு வல்லாரைங்கிறது 3வது ஆன்சராக வரப்போகுது. வெரி குட். சரி பிள்ளைகள், அப்ப இதுவரைக்கும் வந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். பிள்ளைகள், இது போல நாங்க 10 வருஷ பாஸ் பேப்பரையும் செய்யணும். இது வந்து எங்க மாடல் பேப்பர் தானே. இதே போல நாங்க 10 வருஷத்துல பாஸ் பேப்பரை எங்களுக்கு ஃபுல்லா ஒவ்வொரு கேள்வியையும் அதுக்குரிய விளக்கங்களை என்ன இதுல என்ன அடிப்படையில இந்த கேள்விகள் வந்து இருக்குது, அப்ப அதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றதுன்னு ஒரு 10 வருஷத்துல பாஸ் பேப்பரை நாங்க எங்களுக்கு அழகா செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்டா, எங்களுக்கு எங்களோட எக்ஸாம் வந்து ஈஸி ஆயிக்கும். இன்ஷால்லா உங்களோட எக்ஸாம் முடிஞ்சதோட, உங்களோட முதலாம் தவணை பரீட்சை முடிந்ததோட நான் வந்து இந்த பாஸ் பேப்பர் டிஸ்கஷனையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். 10 வருஷ பாஸ் பேப்பர் டிஸ்கஷனும் இதே மாதிரி ஒவ்வொரு பாடமா செஞ்சு, அதாவது ஒவ்வொரு இயரையும் கேள்வியாக செஞ்சு எக்ஸாமாக செஞ்சு நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அதை பொறுப்பு பார்ப்போம். சரி, இப்ப அடுத்தது எனக்கு சொல்லுங்க, 7,8 வினாக்களில் பாருங்க, இதுல பூஜ்ஜியத்துக்கு சாரி வட்டத்துக்கு ஒன்றாம், வட்டத்துள்ளுக்கு இன்னொரு வட்டம், இதோட பெருமதி வந்து ரெண்டாம். அடுத்தது வந்து பாருங்க முக்கோணத்துக்கு 4ஆம். இது வந்து நாங்க எங்கட திறன்ல பிரதியீடுன்னு வருமேனா, பிரதியீடுன்னு படிச்சுப்பீங்க திறன்ல. முதலாவது திறனாக வந்து நாங்க இது படிக்கிறது. அடுத்தது வந்து முக்கோணத்துள்ளுக்க இன்னொரு முக்கோணம், இது வந்து 6 சமன் 6. அடுத்தது சதுரம் 8. ஓகேயா? சரி, ஆன்சர் இப்ப சொல்லுங்க பாப்பா. ஆன்சர் இப்ப விடையே சொல்லுங்க பாப்பா. ஓகே, எல்லாரும் விடையும் சரி, எல்லாரும் சரியான விடை சொல்றீங்க. வெரி குட். ஓகே இம்ரான். ஓகே, சரி பிள்ளை, வெரி குட். எல்லாரோட ஆன்சர் வந்து பர்னிசா பில. பர்னிசா பில. ஓகே, அடுத்தவனோட ஆன்சர் சரி. சரி, என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க. இப்ப நாங்க இதை கூட்ட போறோம். எதை கூட்ட போறோம்டா, வட்டமும் முக்கோணமும் முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம், அதோட முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம், சதுரம், அடுத்து வட்டத்துள்ளுக்க வட்டம், இவ்வளத்தையும் என்ன செய்ய சொல்லிக்கிறாங்கன்னா கூட்ட சொல்லிக்கிறான். அப்படித்தானே? அப்ப வட்டத்திட பெருமதி வந்து பாருங்க 1, முக்கோணத்தினுடைய பெருமதி 4, இதோட பெருமதி 6, அதோட கூட்ட சொல்லிக்கிறாங்க 6, இது வந்து 8, இது வந்து 2. இதை கூட்டணும். கூட்டுனா பாருங்க 8, 12க்கு 2 எழுதி 1 மிச்சம், அப்ப 8. சரிதானே? 828. ஓகேயா? அப்ப 828ங்கிறத வந்து நாங்க குறியீடாக கொடுக்கிற நேரம் 8க்கு வந்து இந்த சதுரம் வரும், 2க்கு வந்து வட்டத்துள்ளுக்க வட்டம் வரும், அடுத்த 8க்கு வந்து இந்த சதுரம் வரும். அப்ப எங்களுக்கு விடையாக வரப்போறது வந்து முதலாவது விடை. சரிதானே? முதலாவது விடை வந்து எங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகே, பிறகு சொல்லுங்க 8வதுக்குரிய ஆன்சர் என்ன? 8வதுக்குரிய ஆன்சர் அப்ப எவ்வளவு ஈஸியா வருதுன்னா உங்களோட எக்ஸாம், உங்களோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எவ்வளவு ஈஸியான கேள்விகள் வருது. அப்படித்தானே? நீங்க யோசிக்கிற மாதிரி ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படித்தானே? கஷ்டம் இல்லை தானே? எல்லாருக்கும் எடுக்கிறது தானே 180+. ஓகே, வெரி குட். பர்னிசா பில. ஓகே,
ஓகே, வெரி குட். ஓகே, அஸ்ஜத் பில. சரி, கவனிங்க. பிள்ளைகள் இதுல ஒன்று ரெண்டு பேர் பிழையான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இதை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம், ஏன் இதுல பிழையா விட சொல்றீங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு சதுரம். இதுல ஒன்றும் பெருசா கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம், அடுத்து ஒரு முக்கோணம். இதுல இருந்து கழிக்க சொல்லி இருக்கிறாங்க. வட்டத்துள்ளுக்க வட்டம், அடுத்து முக்கோணம், அடுத்து முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம். இதை கழிக்கணும், சரிதானே? சரி, இப்ப பாப்போம். சதுரம்ங்கிறது 8, முக்கோணம்ங்கிறது வந்து முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம்ங்கிறது 6, முக்கோணம்ங்கிறது 4, 864. வட்டத்துள்ளுக்க வட்டம்ங்கிறது 2, முக்கோணம்ங்கிறது 4, முக்கோணத்துள்ளுக்க முக்கோணம்ங்கிறது 6. இப்ப கழிக்கணும். கழிச்சா 4ல இருந்து 6 கழிக்க முடியாது. அப்ப கடன் எடுக்கணும். கடன் எடுத்தா 14, 14 உள்ளுக்க 14ல இருந்து 6 கழிச்சா 8, சரிதானே? 8. அப்ப இங்க 5, 5ல 4 போனா 1, இங்க 8, 8ல 2 போனா 6, 618. அப்ப 618 விடையாக வரணும்னு சொன்னால் 6க்கு வந்து இந்த முக்கோணம், முக்கோணத்துள்ளுக்க இந்த முக்கோணம். 1க்கு வரணும் வட்டம், 8க்கு வரணும் இந்த சதுரம். அப்ப இப்படி வரக்கூடிய ஆன்சர் வந்து 2வது விடை, சரிதானே? சரி, ஓகே. இப்ப அடுத்தது 9வது கேள்விக்கு போவோம். 8 வரைக்கும் அவ்வளவு கஷ்டமான கேள்விகள் இல்ல, நார்மலா எங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியுமான கேள்விகள். சரி, இப்ப அடுத்ததுக்கு போவோம். பாருங்க, பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள செங்கோணங்களிலும் குறைந்த கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் அவ்வுருக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்க பாபு. பாக்கல. மஹதியோட ஆன்சர் சரி, சாராட பில. கொஞ்சம் எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஜைனா நஸ்ரின் சரி, சஹாத் சரி, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஹாஜர் பில, ஜொஹான் பில, முகமது ஜக்கி பில, இமானா ஓகே சரி, ஜொஹான் ஓகே, ஃபனூசா ஃபரூக் பில, முகமது ஜக்கி பில, பவிஷ்கர் சரி, ஜெயினப் சரி, அனாஃபின் பில, செய்ஹா பில. ஓகே, எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஃபர்னிசா பில, ராஹித் அகமட் பில, மித்ஹா சரி. ஒரு தடவை தான் விட சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறீங்கன்னா, ஒன்னு சரின்னு சொல்றது, பிள்ளைன்னு சொன்னா திரும்ப 2 அனுப்புறது, 2 பிள்ளைன்னு சொன்னா திரும்ப 3 அனுப்புறது. அப்படி செக் பண்ணி சரி வராது. நீங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்படி ஆன்சர் செய்ய போறீங்க, 3க்கு ஆன்சர் அடிச்சுட்டு வரீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு 1 ஆன்சர் சொன்னா அதான் ஆன்சர், அதுக்கு பிறகு பிள்ளைன்னு சொன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தானே? செய்யற நேரம் காரணமா செஞ்சுக்கோங்க. கேள்விகளை நுணுக்கமா பார்த்துட்டு, இப்ப நான் முதலாவது பிள்ளைன்னு சொன்னதோட திரும்ப இன்னைக்கு செக் பண்றது 2வது, 2வதையும் பிள்ளைன்னு சொன்னா திரும்ப செக் பண்றது 3வது. சரியா? இப்ப இந்த விளையாட்டு செய்யலும், எங்களுக்குள்ள செஞ்சு கொள்ள இயலும். இது எக்ஸாம்ல செய்யலுமா? செய்ய முடியாது. அதனால கவனமா யோசிச்சு விடைகளை எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப முதலாவது நீங்க கவனிக்கணும் இந்த கேள்வியில. பாருங்க, பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள செங்கோணங்களிலும் குறைந்த கோணங்கள். ஓகே, எனக்கு சொல்லுங்க, இந்த செங்கோணம் அப்படிங்கிறது யாரு? செங்கோணம்ங்கிறது யார்? செங்கோணங்கிறது யார்? தெரியுமா? அப்படி ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செங்கோணம்னு ஒரு ஆள்?
சரி, பிள்ளைகள் கவனிங்க. சரி, பிள்ளைகள் கவனிங்க. செங்கோணம்ங்கிறது வந்து பிள்ளைகள், செங்கோணம்ங்கிறது என்னென்றால் 90 பாகையாக கோணம், அதாவது கோணம் வந்து 90 பாகை காணப்பட்டால் அதுக்கு நாங்க செங்கோணம்னு சொல்லுவோம். கோணம் வந்து 90 பாகையாக காணப்பட்டால் அதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? செங்கோணம்னு சொல்லுவோம். இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த முழு கோணத்தையும் வந்து நாங்க 180 பாகைன்னு சொல்லுவோம். இந்த முழு கோணத்தையும், இது ஒரு நேர்கோடு, நேர்கோட்டுல பாருங்க, இந்த முழு கோணத்தையும் நாங்க சொல்லுவோம் 180 பாகைன்னு சொல்லுவோம். 180 பாகைன்னு சொல்லுவோம். சரி, இப்ப பாருங்க, இந்த நேர்கோட நான் நடுவால இப்படி பிரிக்கிறேன். நடுவால பிரிக்கிறேன். சரியா? நடுவால பிரிக்கிறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த கோணம், இந்த கோணம் எத்தனை பாகை? கோணத்துக்கு நாங்க எப்படி குறிப்போம்? இந்த கோணம் எத்தனை பாகை? வெரி குட், 90. ஏன்னா இது ஃபுல்லா 180ண்டா இது 90 பாகை. ஏன்னா 2 90 சேர்ந்தாதான் பாருங்க, இந்த 180 ரெண்டா பிரிஞ்சுக்குது நடுவுல. விளங்கிச்சா? அப்ப இங்க 90, இங்க 90. அப்ப இந்த கோணத்துக்கு, இந்த கோணத்துக்கு தான் நாங்க சொல்றது செங்கோணம். அப்ப பாருங்க, இப்படியான ஒரு கோணத்துக்கு தான் வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? செங்கோணம்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்ப செங்கோணத்தை விட குறைவாக காணப்படுகின்ற கோணங்கள், அதாவது இந்த செங்கோணத்தை விட குறைவாக காணப்படும், அதாவது இப்படி இப்படி எல்லாம் காணப்படும் கோணங்கள், இந்த கோணங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னால் குறுங்கோணம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? குறுங்கோணம். என்னன்னு சொல்லுவோம்? குறுங்கோணம்னு சொல்லுவோம். குறுங்கோணம்னு சொல்லுவோம். இல்லைங்களா? சரி, கவனிங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, செங்கோணத்தை விட குறைந்த கோணங்கள், செங்கோணத்தை விட குறைந்த கோணங்கள், அதாவது இந்த குறுங்கோணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒழுங்க எங்களுக்கு தர சொல்லிக்கிறான். அதாவது குறுங்கோணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒழுங்க எங்களுக்கு தர சொல்லிக்கிறான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, எங்களுக்கு தரப்பட்ட அந்த 3 உருக்களிலும் எத்தனை குறுங்கோணங்கள் காணப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தரப்பட்ட 3 உருக்களிலும் எத்தனை குறுங்கோணங்கள் காணப்படுது. கூர்கோணமா? சரியா? எத்தனை குறுங்கோணங்கள் காணப்படுதுன்னு நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு சொல்லுங்க, இதுல இந்த படத்துல முதலாவது எங்கட படம், உங்களோட இதுல அழகா வரையப்பட்டிருக்குது. இதுல சொல்லுங்க, இதுல முதலாவது எனக்கு சொல்லுங்க, இதுல எத்தனை கோணங்கள் காணப்படுது? முதலாவது முக்கோணத்துல, இதுல இந்த கூர்கோணம் அல்லது குறுங்கோணம் வந்து எத்தனை காணப்படுது? சரி, மொத்தமாக எத்தனை கோணங்கள் காணப்படுதுன்னு சொல்லுங்களேன். மொத்தமாக எத்தனை கோணங்கள் காணப்படுது? வெரி குட், 6 காணப்படுது. பாருங்க, இந்த இடம் 1 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3, இந்த இடம் 4, இந்த இடம் 5, இந்த இடம் 6. அப்ப மொத்தமாக வந்து 6 கோணங்கள் வந்து காணப்படுது. இந்த 6 கோணங்கள்லையும், இந்த 6 கோணங்கள்லையும் செங்கோணம் எத்தனை காணப்படுது? செங்கோணம் இந்த 6லயும் செங்கோணம், செங்கோணம் 2 காணப்படுது. பாருங்க, இப்பதான் நாங்க பார்த்தோம். இந்த இது ஒரு செங்கோணம். நாங்க செங்கோணத்தை இப்படி மார்க் பண்ணுவோம் லேசா எங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு. அடுத்தது இது ஒரு செங்கோணம். அப்ப மொத்தமாக எங்களுக்கு 6 கோணம் இங்க நிக்குது. இந்த 6 கோணத்துல வந்து 2 செங்கோணம். அப்ப இந்த குறுங்கோணமாக காணப்படுறது அல்லது கூர்கோணமாக காணப்படுறது எத்தனைன்னு சொன்னால் 1 2 3 4.
அப்ப 4 கூர்கோணங்கள் வந்து இங்க காணப்படுது. 4 கூர்கோணங்கள் வந்து அல்லது குறுங்கோணங்கள் வந்து இங்க, அதாவது குறுங்கோணங்கள்னா செங்கோணத்தை விட குறைந்தது, குறுங்கோணங்கள் வந்து 4 காணப்படுது. சரிதானே? இது விளங்கிச்சா? அப்ப முதலாவது படத்துல 4 குறுங்கோணங்கள் காணப்படுது. அதாவது செங்கோணத்தை விட குறைந்த கோணம் உடையது 4 காணப்படுது. அது உங்களுக்கு விளங்குதா? இது விளங்கிட்டா? எல்லாரும் விளங்கிட்டா? முதலாவது படம் எல்லாருக்கும் விளங்கிட்டா? நோ, பர்னிசாக்கு விளங்க இல்ல. ஓகே, வேற யாருக்கும் விளங்க இல்ல? விளங்குனவங்க எஸ்ன்னு சொல்லுங்க, விளங்காதவங்க ஒண்ணு சொல்லுங்க. 4 பேர் தான் ரிப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? விளங்கவும் இல்ல, விளங்காமலும் இல்ல, அப்படியா? விளங்காட்டி எஸ்ன்னு சொல்லணும், விளங்குனா நோன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு தெரியும். அப்பதானே திரும்ப விளங்கப்படுத்தணுமா இல்லாட்டி அடுத்ததுக்கு போகணுமான்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஓட ஓட முகம் எனக்கு விளங்குது இல்லையே, நீங்க ரிப்ளை பண்ணாதான் எனக்கு தெரியும். இல்லாட்டி இதுவே பிசிக்கல் கிளாஸ் ஆயிருந்தா உட முகத்தை பார்த்து சரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி. அதிகமானவங்க விளங்கிச்சுன்னு சொல்லிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு தான் விளங்கலன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, மொத்தமாக இதுல 1 2 3 4 5 6 கோணங்கள் காணப்படுது. சரியா? மொத்தமாக 6 கோணங்கள் காணப்படுது. இந்த 6 கோணங்கள்ல 2 கோணங்கள் வந்து இந்த கோணமும் இந்த கோணமும் வந்து செங்கோணம். அப்ப 2 செங்கோணம். அப்ப இவங்க கேட்டிக்கிறாங்க செங்கோணத்தை விட குறைந்ததுதான் கேட்டிக்கிறாங்க. செங்கோணத்தை விட குறைந்ததுதான் கேட்டிக்கிறாங்க. அப்ப செங்கோணத்தை விட குறைந்ததாக பாருங்க, இது வந்து செங்கோணத்தை விட குறைவு. ஏன்னா செங்கோணமாக இது வரணும்னா இப்படி வரணும், இது செங்கோணமாக வரணும்னா இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வர இல்ல, இப்படி வந்தாதான் இது செங்கோணமா மாறும். சரிதானே? அப்ப 1 2 3 4 காணப்படுது. அப்ப இங்க வந்து 4 கோணங்கள் வந்து செங்கோணத்தை விட குறைந்தது 4 காணப்படுது. சரி, இது விலங்கல்னா என்ன செய்யுங்க, வீடியோ எடுத்து பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த படம், 2வது படம் மேல எழுதுறேன். ஒரு முக்கோணம், இது ஏ, அடுத்த பி, ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தை நல்லா பாருங்க, ஒரு முக்கோணம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முக்கோணத்தை சரியா சென்டரா பிரிச்சுக்கிறான் நடுவுல. சரியாக சென்டரா பிரிச்சு இதுல இருந்து பாருங்க, இப்படி ஒரு முக்கோணம் ஒன்று வரைஞ்சுக்கிறான். சரியா? என்ன படம் சம்டைம் சரியா வந்திக்காது, அவனோட இதுல பாருங்க சரியா வந்தீங்க. சரியா? இதுதான் 2வது படம். சரி, இன்னைக்கு சொல்லுங்க, இந்த 2வது படத்துல மொத்தமாக எத்தனை கோணங்கள் காணப்படுது? யாருக்காவது சொல்லுங்க பாவம், யாராவது சொல்லுங்க பாவம், மொத்தம் எத்தனை கோணம் காணப்படுது? மொத்தம் எத்தனை கோணம் காணப்படுது? 8ஆ? இல்ல. 9 இல்ல. அகிலா, மகதி, வெரி குட். 12 கோணங்கள் வந்து இங்க காணப்படுது. வெரி குட். 12 சொன்னவங்க வெரி குட். 12 கோணங்கள் வந்து காணப்படுது. சரிதானே? 12 கோணங்கள் பாருங்க. இங்க பாருங்க, நான் என்னன்னு பாருங்க. இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4வது, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, 9, இது 10, இது 11, இது 12. நான் என்னது விளங்கிட்டா? நான் 12 என்னது விளங்கிட்டா? நான் 12 என்னதுன்னு விளங்கிட்டா திரும்ப எண்ணிக்கை காட்டவா? எஸ், விளங்கிட்டு. எஸ், விளங்கிட்டு. சரி பிள்ளைகள் கவனிங்க, இந்த 90 பாகையை விட, இந்த 90 பாகையை விட கூடுதலாகவும், இங்க கவனிங்க, இந்த 90 பாகையை விட கூடுதலாக
180 விட குறைவா நான் சொல்றேனே ஒரு கோணம் இப்படி காணப்படுது. இது 90 தானே, இப்படி காணப்படுது. இப்ப இந்த கோணத்தை பாருங்க, ஒரு கோணம் இப்படி காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி காணப்படுதுன்னால் இது பாருங்க 90 விட கூட, இப்படித்தானே, இப்படி வந்து இது இப்படி வருது, இப்படி வருது. சரியா? அப்ப இதுதான் 90. பாருங்க 90 விட கூட, ஆனா 180 விட குறைய. 90 விட கூடுதலாகவும் 180 விட குறைவாகவும் காணப்படுகின்ற கோணங்களுக்கு நாங்க விரிகோணம்னு சொல்லுவோம். சொல்லுவோம் விரிகோணம்னு சொல்லுவோம். சரி, இப்ப இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த படத்துல இந்த 12 கோணங்கள்லையும் 12 கோணங்கள்லையும் எங்கேயாவது செங்கோணம் இருக்குதா? எங்கேயாவது செங்கோணம் இருக்குதா? எனக்கு சொல்லுங்க. 12லையும் செங்கோணம் எங்க? சரி, இல்ல. செங்கோணம் எங்கேயும் இல்ல. வெரி குட். பாருங்க, இங்கேயும் செங்கோணம் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்க ஒரு இடத்துலயும் இல்ல. செங்கோணம் ஒரு இடத்துலயும் இல்ல. சரி, விரிகோணம். செங்கோணம் இல்லாட்டி விரிகோணம். விரிகோணம் தான் சொல்லுங்க. விரிகோணம், விரிகோணம் இக்குதா இல்லையா? விரிகோணம் இல்லையா? வெரி குட். 2 விரிகோணம் இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, 2 விரிகோணம் இருக்குது. பாருங்க, இந்த இது ஒரு விரிகோணம். பாருங்க, இது 90 விட அதிகம். நல்லா பாத்துக்கோ. அடுத்து இன்னொரு விரிகோணம் இருக்குது. பாருங்க, ரெண்டாவது இது, ரெண்டாவது விரிகோணம். அப்ப பாருங்க, 2 விரிகோணம் இது. சரி, அப்ப 2 விரிகோணம் இருந்தால் 2 விரிகோணம் இருந்தால் எங்களுக்கு செங்கோணத்தை விட குறைவானதுதான் கேட்கிறாங்க, கூடுதலானது கேட்கல. அப்படித்தானே? செங்கோணத்தை விட குறைந்தது தான் கேட்கிறாங்க. விரிகோணம்ங்கிறது வந்து செங்கோணத்தை விட கூடியது. அப்ப எங்களுக்கு அதை வந்து ஆன்சர்ல எடுக்க இயலாது. அப்ப எங்களுக்கு வந்து எத்தனை கோணங்கள் காணப்படுதுண்டா? 10 கோணங்கள் காணப்படுது. 10 கோணங்கள் வந்து எங்களுக்கு காணப்படுது இதுல. அப்ப முதலாவதுல 4, ஏல 4, பில 10. சரி, இப்ப நாங்க இன்னும் விடைக்கு வரையில. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த இந்த ஒரு இந்த உருள பாருங்க. சரி, எனக்கு சொல்லுங்க, இந்த உருள வந்து மொத்தம் எத்தனை கோணங்கள் காணப்படுது? சொல்லுங்க, மொத்தம் எத்தனை கோணங்கள் காணப்படுது? மாதிரி 12ஆ? வெரி குட். 13ஆ இமானா? வெரி குட். 12 கோணங்கள் காணப்படுதுங்க. பாருங்க, இதுல 12 கோணங்கள் காணப்படுது. பாருங்க, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, முடியல 8, இது 9, இது 10, இது 11, இது 12. பாருங்க, 12 கோணங்கள் வந்து மொத்தமாக எங்களுக்கு இந்த ஊருல காணப்படுது. 12 கோணங்கள். ஓகேயா? சரி, இந்த 12 கோணங்கள்லையும் எனக்கு சொல்லுங்க, செங்கோணம் எங்கேயாவது இருக்குதா? செங்கோணம், அதாவது 90 பாகை உள்ள செங்கோணம் எங்கேயாவது இருக்குதா? இல்ல, எங்கேயும் இல்ல. வெரி குட். எங்கேயும் இல்ல. சரி, அப்ப விரிகோணம் எங்கேயாவது இருக்குதா? விரிகோணம். வெரி குட். இப்ப சொல்லுங்களேன், விரிகோணம் எங்கேயாவது இருக்குதா? வெரி குட். 4 விரிகோணம் இருக்குது. இங்க பாருங்க, 4 விரிகோணம் இருக்குது. இங்க பாருங்க, இது ஒரு விரிகோணம். இந்த இது 1, இந்த 2, ரெண்டாவது விரிகோணம், இது 3வது விரிகோணம், இது 4வது விரிகோணம். அப்ப விரிகோணங்கள் வந்து எத்தனை காணப்படுது என்றால்
4 காணப்படுது. அப்ப பாருங்க, மொத்தம் 12 கோணங்கள், அதுல 4 வந்து விரிகோணம். அப்ப பேலன்ஸ் பாருங்க, 8 கோணங்கள் வந்து இங்க செங்கோணத்தை விட குறைவான கோணங்கள் 8 காணப்படுது. பாருங்க, இது 1 2 3 4 5 6 7 8 8 கோணங்கள் காணப்படுது. சரி, இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இது 4 ஏல வந்து 4 ஏல 4 பில 10 சில வந்து 8 சில 8. அப்ப இதை என்ன செய்ய சொல்லிக்கிறாங்கண்டா, அதிகரிக்கும் ஒழுங்குல. அப்ப அதிகரிக்கும் ஒழுங்குலன்னு சொன்னால் முதலாவது ஏ வரும், ஏ 4, ரெண்டாவது சி 8, மூணாவது பி 10. அப்ப ஏசிபிங்கிறது விடையாக வரப்போகுது. அப்ப 9வதுக்கு 2வது விடைதான் பொருத்தமான விடையாக இருக்கும். பிள்ளைய நான் செஞ்சது விளங்கிட்டா? இந்த கேள்வி செஞ்சது விளங்கிச்சு. நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி செஞ்சது விளங்கிட்டா எல்லாருக்கும்? வெரி குட். புரியல. விடிஹெச் அதிகமானவங்க விளங்கிச்சுன்னு சொல்லிக்கிறீங்க. பிள்ளைகள் விளங்காதவங்க யாரும் இருந்தால் திரும்ப இதை டெஸ்ட்ல இருந்து எனக்கு விளங்கப்படுத்த முடியாது. நான் வீடியோ போடுவேன், அந்த வீடியோவை பாருங்க. ஒரு தடவையோ 2 தடவையோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரிதானே? மிச்சம் டைம் எடுத்து மிச்சம் டீப்பாக இந்த கேள்வியை பார்த்துக்கிறேன். சரி, இல்லை நாங்கள் இன்னைக்கு 9:30க்கு கிளாஸ் முடிக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துள்ளுக்கு ஏழுமான கேள்விகளை செஞ்சு முடிப்போம். செஞ்சு முடிச்சுட்டு பேலன்ஸை வந்து அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப நாங்க 10வது கேள்விக்கு போகலாம். 10வது கேள்விக்கு போகலாம். சரி, 10வது கேள்வி பாருங்க. அட்டவணையில் உள்ளவர்களில் வயது கூடியவரையும் வயது குறைந்தவரையும் தெரிவு செய்க. என்ன ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? இல்ல பெயரும் பிறந்த வருடமும் போட்டிக்கிறாங்க. ஃபாத்திமா 2003. ஓகே, ஆன்சர் சொல்லுங்களேன் முதலாவது. ஆன்சர் சொன்னவங்க திரும்ப சொல்லுங்க. ஜுஹா ஓகே, ஜசான் ஓகே, மஹதி ஓகே, ராஹித் அஹமத் பில, ஜக்கி ஓகே, ஃபைசில் அஹமத் சரி, ஃபாத்திமா மிதுஹா சரி, ஃபர்னிசா சரி, செய்ஹா பில, சாரா சரி, ரஹ்லா சரி, ஜெய்னப் சரி, சனா ஜீனத்துன் நௌசர் சரி, ராஹித் அஹமத் சரி, அம்மார் சரி, அனாஃபின் சரி, அத்தியா ஃபயாஸ் சரி, விடிஹெச் விடிஹெச்ங்கிறவங்க பேர்ல வாங்க. சரி, ஃபாத்திமா சரி, இமானா சரி, செய்ஹா சரி, ஜெய்னா நஸ்ரின் சரி, ஆக்கிலா பில, ஆக்கிலா பில. சரி, எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. பிள்ளைகள் கவனிங்க, இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது தான் வரும். பாருங்க, ஃபாத்திமா 2000 பிள்ளையா சொன்னவங்க கொஞ்சம் பாருங்க. ஃபாத்திமா வந்து 2003ஆம் ஆண்டு பிறந்துகிறா. பாரதி வந்து பிறந்துகிறார் வந்து 2005ஆம் வருடம். பார்வதி பார்வதி பிறந்திருக்கிறா 2010ஆம் வருடம். கவி பிறந்திருக்கிறார் 2000ஆம் வருடம். பாமதி பிறந்திருக்கிறா 2007ஆம் வருடம். பிள்ளைகள் இங்க காணிங்க, இந்த பேர்கள்ல வந்து நீங்க என்ன ஒற்றுமையை பாக்குறீங்க? பேர்கள்ல ஏதாவது ஒற்றுமை இந்த பேர்கள்ல ஏதாவது? பா பாருங்க, பா பாருங்க, எல்லா எழுத்துக்களும் பா 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 பாண்டு ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்? ஏன் இந்த பா எழுத்துல எல்லா பேரையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான்? அவனுக்கு வேற பேர் தெரியாதா அந்த பேப்பர் செட் பண்ணவருக்கு?
பாவை தவிர, பாவையில ஆரம்பிக்கிற பேர்களை தவிர வேற பேர் தெரியாதான்னு கேட்டா தெரியும். அவர் ஏன் அப்படி எழுதிக்கிறாங்கன்னா உங்களை குழப்புறதுக்கு. போட்டி பரீட்சை வச்சல எல்லாம் பாலை ஸ்டார்ட் பண்ணிச்சல நீங்க எங்கன்னா சரியா பார்த்துட்டு விடையே பிள்ளையாடிப்பீங்க. உதாரணமா சொல்றேனே, உங்களோட விட ஆன்சராக பாத்திமாவும் பாரதியும் வருதுன்னு சொன்னால் எல்லாம் பாலை தானே ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க ஆன்சராக கொண்டு போயிட்டு பாத்திமாவையும் பார்வதிக்கும் ஆன்சரை கொடுத்துருவீங்க. விளைஞ்சா அப்ப பொதுவாக போட்டி பரீட்சைகள் வர நேரம் நீங்க எந்த போட்டி பரீட்சை எடுத்து பார்த்தாலும் இந்த பெயர்கள் வந்து ஒரே மாதிரி பெயர்களாகத்தான் தருவாங்க. அதனால பெயர்களை வந்து சரியா நுணுக்கமா அவதானிச்சு நாங்க விடை அளிக்கணும். சரிதானே? அதைத்தான் சொல்ல வாரேன். உங்களுக்கு விடையில மட்டும் சொல்லி தாரது எனக்கு கிளாஸ்ல நோக்கம் இல்ல. எப்படி விடை அளிக்கிறது, விடை அளிக்கிற நேரத்துல வரக்கூடிய சவால்கள் என்ன, அதையெல்லாம் நான் ஒவ்வொரு கேள்வியிலையும் கதைச்சு கொண்டு போறேன். அதை தெளிவா விளங்கிட்டு போங்க. சரி, இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, இதுல வயது கூடியவர், இந்த வயது கூடியவர் வந்து எப்ப பிறந்திருக்கணும்? எல்லாரையும் விட முந்தி பிறந்திருக்கணுமா பிந்தி பிறந்திக்கணும்? உங்களுக்கு தெரியணும். வயது கூடியவர் வந்து எல்லாரையும் விடவும் முதல் பிறந்தவராக இருக்கணும். அப்ப முதல் பிறந்தவர் யாருன்னு கேட்டா இவர். இரண்டாவது பிறந்தது வந்து, முதலாவது பிறந்தது பாகவி, இரண்டாவது பிறந்தது வந்து பாத்திமா, மூணாவது பிறந்தது பாரதி, நாலாவது பிறந்தது பாமதி, அஞ்சாவது பிறந்தது பார்வதி. அப்ப முதலாவது பிறந்தவர் தான் வயது கூடியவர். அப்ப வயது கூடியவர் யாருன்னா பாகவி. இவர் தான் வயது கூடியவர். சரியா? அடுத்தது வந்து வயது குறைந்தவர் வந்து கடைசியா பிறந்தவர், அஞ்சாவது பிறந்தவர். அப்ப பார்வதி. அப்ப ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சராக இருக்கும். 10வதுக்கு மூணாவது விடையாக இருக்கும். சரிதானே? அப்ப முதலாவது இரண்டாவது ஆன்சர் எல்லாம் சொன்னவங்க என்ன பிழைங்கிறத கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் பிழையான விடை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அது உங்களுக்கு இவ்வளவு நாளும் படிச்சதுலயும் பிரயோசனம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு நீங்க போயிட்டு பிழை எடுத்துட்டு வாருது. சரியா? உங்களோட கஷ்டங்களுக்கு பிரயோசனம் ஈக்கணும். அதனால கொஞ்சம் யோசனையாக எக்ஸாமை செஞ்சு கொள்ளுங்க. அவ்வளவுதான் சொல்லேனும். இன்னொரு 3 மாசம் தான் நீக்குது. உங்களோட பேரண்ட்ஸ்ட கஷ்டம், உங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? எத்தனை கிளாஸ் போறீங்க, எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க, என்னென்னவெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் செஞ்சும் நீங்க எக்ஸாம்ல போயிட்டு கோட்டை விட்டுட்டு வருவீங்கன்னு சொன்னால் அது பெரிய கை சேதம். சரி, இதான் கேட்டுக்கிறான். என்ன ஆன்சர் சொல்லுங்க? 11வது ஆன்சர் மெத்தடோட சொன்னா மிச்சம் நல்ல. ஜெய்னப் ரெண்டாவது பிழை, பர்னிசா பிழை, ஜக்கீர சரி, இமானா பிழை, மிதுஹா சரி. கொஞ்சம் மெத்தடு சொன்னா மிச்சம் எனக்கு உதவியாയിരിക്കും. பவிஷ்கர் சரி, ஃபனூஜா ஃபாரூக் பிழை, இமானா ஓகே. வைட்டி யாரு? அஸ்ஜத் பிழை, அத்தியா பிழை, நாவிஷா, அயான் சரி. இல்ல இது நீங்க ஏற்கனவே செஞ்ச பேப்பர், குயிக் ஆன்சர் சொல்லணும். இப்ப நீங்க செஞ்சு பாக்குறீங்களே, ஏற்கனவே நீங்க எக்ஸாம் செஞ்சிட்டீங்க. ஜெயினா நஸ்ரீன் சரி, ஃபாத்திமா சரி, இல்லை ஜெய்னப் பிழை, சைஹா பிழை, அனாஃபின் சரி, மஹ்தி ஓகே. மெத்தட் சொல்லிக்கிறீங்க. ஓகே. ஃபனூஜா ஃபாரூக் பிழை, யோஹான் பிழை, ஜொஹான் ஓகே. ஜொஹான் வெரி குட். ஃபர்னிசா சரி, ஆகிலா சரி. சரி, இங்க கவனிங்க.
பிள்ளைகள் இதுக்கு எப்படி இத இந்த இந்த பாருங்க இங்க என்ன நடந்து இருக்குதுன்னா இங்க ஒரு ஒரு கணித ஒரு செயற்பாடு ஒன்று நடந்துச்சு. கணித செயற்பாடு ஒன்று நடந்துக்குது. ஓகே ஆயிஷா, கணித செயற்பாடு ஒன்று நடந்து அந்த கணித செயற்பாட்டின் மூலமா அங்க பாருங்க இந்த 3 எண்களுக்குள்ளுக்கு ஏதோ ஒரு கணித செயற்பாடு நடந்துச்சு. அந்த கணித செயற்பாடு நடந்து ஆன்சராக இது வந்து அப்படித்தானே? சரி, இப்ப பாருங்க இப்ப நான் இப்படி சொல்றேன். 4 பெருக்குனா நன்னாங்கு 16. 16 4 பெருக்குனா 16 4 பெருக்குனா 64. பாருங்க 3ஐயும் பெருக்குறேன். அப்ப 3ஐயும் பெருக்குனா வார விட வந்து 64. இந்த 64 நான் 2ஆல வகுக்கும் போது வார விடை வந்து 32. அப்ப அந்த விட 32 வந்தீங்க. சரியா? இப்ப இப்ப நான் ஒரு சிஸ்டத்தை செஞ்சு பாக்குறேன். இப்ப இதே மாதிரி இங்கேயும் வரணும். வந்தால்தான் அந்த ஃபார்மட்ல இங்க விட காணலாம். சரி, இப்போ இதையும் செஞ்சு பார்ப்போம். 6 தர 2 12. 12 12 3ஆல பெருக்கினால் 36. 36. அப்ப 36 2ஆல வகுத்தால் 18. அப்ப அதுவும் சரி. அப்ப இந்த சிஸ்டம் சரி. அப்ப இதுதான் முறை. அப்ப பாருங்க 8 3ஆல வகுத்தால் 24. 8 3ஆல வகுத்தால் 24. 24 2ஆல வகுத்தால் 48. சாரி 2ஆல பெருக்குனால மன்னிக்கணும். 8 3ஆல பெருக்கினால் 24. 24 2ஆல பெருக்கினால் 48. 48 2ஆல வகுத்தால் எங்களுக்கு வரணும் 24. சோ இங்க ஆன்சராக வர வேண்டியது 24. 24 ஆன்சர் லைக்குதா 3ஆவது ஆன்சர். சரியா? ஓகே, சரி பிள்ளை, இந்த 12வது கேள்வியோட நான் இந்த கிளாஸ் முடிக்கிறேன். 12வது கேள்வி மட்டும் பார்த்துட்டு போவோம். பாருங்க, பின்வரும் பாடலை வாசிக்க. ஏ பாருங்க, அங்கவட்கோர் நாளில் பாவேதனை ஒப்பால் பருத்தித்துறை ஊராம் பாலெடுத்து விற்பால் பவளக்கொடி பேராம் அடுத்த துயர் கேளே. இதுதான் பாட்டு. பிள்ளை, இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் 3. ஓகே, கவனிங்க. CEBDAF. ஓகே, நீங்க சொல்லுங்க. பிள்ளை, எல்லாத்தையும் பார்க்க மறந்துட்டு நீ கொஞ்சம் நீங்க திரும்ப செக் பண்ணுங்களேன் ஆன்சரை. நீ கொஞ்சம் டிஸ்பிளே சிக்கலாகிட்டு திரும்ப ஆன்சர் சொல்லுங்க. செய்ஹாப்பில அனாஃபின் சரி. திரும்ப ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்னிசா பில, ஜெசான் பில, முஹீத் ஜைனப் பில, ஃபாத்திமா பில, அஸ்ஜத் சரி, ஜெசான் பில, இமானா சரி, ஜெய்னா சரி, அஹ்சன் பில, ஃபைசில் சரி, மஹதி சரி, முஹா சரி, ஆதில் சரி. ஓகே ஆயிஷா, கிளாஸ் முடிஞ்சு என்ன சந்தேகம் கேளுங்க. சரி, பனூஜா ஃபாரூக் சரி. சரி, கவனிங்க பிள்ளைகள், இது வந்து இந்த பாட்டு யாரு பாடின பாட்டு யாருன்னு தெரியுமா? இது யாருட பாட்டு? இது யாருட பாட்டு? இது கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஆன்சர் சொல்லி முடிஞ்சு போதும். இப்ப யாருட பாட்டுன்னு சொல்லுங்களேன். ஓகே, லியாரா சொல்லுங்களேன் டைப் பண்ணி. ஜெசான் போதும், உங்களோட ஆன்சர் கிடைச்சிச்சு. யாரு? மஹதி தெரியாதா? ஓகே, யாருக்காவது தெரியுமா? யாரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க? வெரி குட். நாவலியூர்
சோமசுந்தர புலவருடைய பாட்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நவாலியோர் சோமசுந்தர புலவருடைய பாட்டு. இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதலாவது பாருங்க, இந்த பாட்டு அந்த பாடலோட ஒரு பகுதி தானே இது. முதலாவது பாருங்க, பருத்தித்துறை ஊராம், அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப பருத்தித்துறை ஊராம்ங்கிறது சி. பருத்தித்துறை ஊராம்